51 சங்கீதம் 17, 18 யாராவது வாசிங்களா? பாவம் செய்துவிட்டு மனம் திரும்புதலோடு கூட வர ஆண்டவருக்கு பலி பெருசு அல்ல. ஆண்டவரே, நீங்க விரும்புறது பலிகள் அல்ல ஆண்டவரே, நீ இடத்துல நொறுங்குண்ட அந்த மனம் திரும்பி உமை துக்கப்படுத்திட்டேனே அப்படின்ட்டு அந்த நொறுங்குண்ட இருதயத்தை தான் ஆண்டவரே நீர் தேடுகிறீர். அதை தான் நீங்க வாஞ்சிக்கிறீர். நீங்க அதை ஒரு நாளும் புறக்கணிக்க மாட்டீங்க. அவர் மனம் திரும்பிட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 18ஆம் வசனத்தின் 2வது பகுதியில, எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ரீபில்ட், ஆங்கிலத்தில் அப்படிதான், ரீபில்ட். பில்ட் பண்றது வேற, ரீபில்ட் பண்றது நமக்கு தெரியும். பில்டிங்னா புதுசா ஒரு இடத்துல நம்ம கட்டுறது. ஆனா ரீபில்ட் த வால்ஸ் ஆஃப் ஜெருசலேம், எருசலேம் மதில்களை மீண்டும் கட்டும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த வால் எங்கேயோ, அந்த சுவர் எங்கேயோ உடைந்து போயிருக்கிறது, மதில் எங்கேயோ உடைஞ்சு போச்சு. ஏன் உடைஞ்சு போச்சு? எதனால உடைந்தது? தாவீதுக்கு ஏன் திடீர்னு அந்த ஒரு ஜெபத்தை செய்யறார்? ஏன்னா அவருக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டுல வாழ்ந்திருந்தாலும் அவருக்கு தெரியும், நான் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே, நான் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் என் பாவம் எருசலேமை சுற்றிலும் உங்களுடைய பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிற அந்த மதில்களை உடைத்து விட்டது. அங்க ஆண்டவரே, அங்க ஒரு கேப் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சிட்டேன், என் பாவத்தினால ஆண்டவரே அந்த மதில் உடைக்கப்பட்டு போயிடுச்சு, அங்க ஒரு விரிசல் உண்டாயிருச்சு, என்ன மன்னிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, நீர் மீண்டும் மதில்களை கட்டும், என் பாவத்தினால் உடைக்கப்பட்ட அந்த இதை நீங்க கட்டிடுங்க ஆண்டவரே, நான் தான் பொறுப்பு ஆண்டவரே, ஆனா நீங்க தயவாய் இறங்கி நீங்க ரீபில்ட் பண்ணுங்க, அந்த மதில்களை நீங்க கட்டும். எருசலேம் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய சபை இன்றைக்கு புது எருசலேம். அங்க ஒரு மதில் இருக்கிறது, எருசலேமை சுற்றிலும் ஒரு மதில் இருக்கிறது, அக்னி மதில் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் சொன்னா, நான் எருசலேமை சுற்றி நான் அக்னி மதிலா இருப்பேன். அங்க ஒரு மதில் இருக்குது. ஆனால் நாம் பாவம் செய்கிற பொழுது அந்த மதில்கள் அங்க உடைக்கப்படுகிறது. அந்த மதில்கள்ல அங்க ஒரு விரிசல் உண்டாகிறது, அங்க ஒரு திறப்பு உண்டாகிறது. அதனாலதான் டேவிட் அதை உணர்ந்தவர, தாவீது பாவம் செய்தான், எருசலேமின் மதில்கள் இடிந்து போயிற்று. இஸ்ரவேல் பாவம் செய்தார்கள், நமக்கு எல்லாம் தெரியும், அநேக விக்கிரக காரியங்களை விழுந்தாங்க, மதில் உடைந்து போச்சு எருசலேமை சுற்றிலும். நெகேமியா வந்து அதை எழுப்பினார். அது ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு முன்னுதாரணம் முன்னின்று எல்லாரையும் மதிலை கட்டும்படிக்கு நெகேமியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து செய்தார். பிரியமானவர்களே, நாம் தவறு செய்து விட்டு, பாவம் செய்து விட்டு நம்ம அப்படியே வாயை தொடச்சிட்டு போயிட முடியாது. அங்க ஒரு காரியம் நடக்குது, நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒரு காரியம், மதில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்க வேணும், ஆண்டவரே என் நிமித்தம் அந்த கேப் போதும், சாத்தான் உள்ள வருவதற்கு, உள்ள நம்ம வீட்டுக்குள்ள அந்த கேப் போதும், சாத்தான் உள்ள பூந்துடும். நம்ம எவ்வளவா நாம் இந்த காரியங்களை உணர்ந்து நம்ம மனம் திரும்ப வேண்டியிருக்கு. நம் நிமித்தம் சபை பாதிக்கப்படுகிறது. நம் 4 செவத்துக்குள்ள, நம் வீட்டுக்குள்ள நடக்கிற காரியங்கள் நிமித்தம் திருச்சபையில சுற்றி, எருசலேம் சபையை சுற்றி இருக்கிற அந்த பாதுகாப்பு மதில் அது உடைக்கப்பட அங்க ஒரு விரிசல் உண்டாகிறது. நாம் மனம் திரும்ப வேண்டியது இருக்குது.